Hi, hello dear students. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தோம்னா ப்ரீவியஸ் இயர்ஸ் போர்ட் பேப்பர்ஸ் பற்றி நம்ம ஒரு ரிவிஷன் பார்க்கலாம். ஸோ எல்லா போர்ட் பேப்பரும் நம்ம ஓரளவுக்கு நம்ம கோ த்ரூ பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு நல்ல மார்க்ஸ் எடுக்கலாம் நம்ம. ஸோ இப்போ நம்ம எடுத்துருக்கிறது பார்த்தோன்னா ஒரு போர்ட் பேப்பர் தான். ஸோ என்னென்ன மாதிரியான கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க, அதுக்கான ஆன்சர்ஸ் என்னன்றது நம்ம பார்க்கலாம். ஸோ என்னோடய சேனலுக்கு கொஞ்சம் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் தென் கிவ் லைக்ஸ் ஆல்சோ. ஓகேங்களா? ஸோ வீடியோஸ்குள்ளே போகல நம்ம. ஸோ ஃபர்ஸ்ட்டு பார்த்தோம்னா உங்களுக்கு இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் தெரியும். ஸோ ஆக்சுவலி இந்த போர்ட் பேப்பர் இப்படி தான் போர்ட் பேப்பர் வரும். ஸோ மேக்ஸிமம் பார்த்தோம்னா 2 hours எழுதுவோம். மார்க்ஸ் பார்த்தோம்னா 50 மார்க்ஸ் இருக்குது. என்னென்ன ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்னு பார்க்கும்போது ப்ளீஸ் ரீட் instructions carefully. This question paper consists of 21 questions in 2 sections, section A and then section B. ஸோ இந்த மொத்தமே 21 கொஸ்டின் இருக்குது. இதில் செக்ஷன் ஏ அண்ட் தென் செக்ஷன் பி இருக்குது. செக்ஷன் ஏல பார்த்தோம்னா எம்ப்ளாயபிலிட்டி ஸ்கில்ஸ் அது ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் வரும். செக்ஷன் பியில் பார்த்தோம்னா வொகேஷ்னல் ஸ்கில்ஸ் அப்படி இல்லைனா சப்ஜெக்ட் ஸ்பெசிஃபிக் ஸ்கில்ஸ் இது ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் வரும். ஓகேங்களா? ஸோ அதிலே சொல்லியிருக்காங்க. ஸோ அவுட் ஆஃப் த கிவன் 5 + 16 = 21 கொஸ்டின் a candidate has to answer 5 + 10 = 15 questions in the allotted maximum time of 2 hours. ஸோ மொத்தம் 21 கொஸ்டின் இருக்குன்னாங்களே, இதில் நம்ம அட்டன் பண்ண வேண்டியது ஓவராலாக பார்த்தோம்னா 15 கொஸ்டின்ஸ் மட்டும்தான் நம்ம அட்டன் பண்ணணும். ஸோ ஆல் கொஸ்டின்ஸ் ஆஃப் அ பர்டிகுலர் செக்ஷன் must be attempted in the correct order. ஸோ அவங்க என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்களோ அதன்படி எல்லா கொஸ்டின்ஸுமே நம்ம அட்டன் பண்ணி தான் ஆகணும். ஸோ செக்ஷன் ஏ டோட்டலாக பார்த்தோன்னா அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் அதில் மொத்தமே 24 மார்க் இருக்குது. ஸோ இதில் பார்த்தோன்னா திஸ் செக்ஷன் ஹஸ் 5 கொஸ்டின்ஸ். ஸோ ஒவ்வொரு செக்ஷன்லையும் 5 கொஸ்டின்ஸ் இருக்கும். இதில் நெகட்டிவ் மார்க் இல்லை, தேர் இஸ் நோ நெகட்டிவ் மார்க்கிங். do as per the instruction given. ஸோ என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்களோ அதுபடி நீங்கள் பண்ணுங்கள். மார்க்ஸ் allotted are mentioned against each question பார்ட். ஸோ மார்க் பார்த்தோன்னா ஒவ்வொரு கொஸ்டின் பார்ட்லையுமே அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது தகுந்த மாதிரி நமக்கு மார்க் அலோகேட் ஆகும். ஸோ செக்ஷன் பி எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா அதுவும் பார்த்தோன்னா சப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின். ஸோ டோட்டலாக 26 மார்க்ஸ் இருக்குது. இதுலையுமே பார்த்தோன்னா திஸ் செக்ஷன் கண்டென்ட் 16 கொஸ்டின்ஸ். இதில் 16 கொஸ்டின்ஸ் இருக்குது. பட் எ கேண்டிடேட் ஹஸ் டு டூ 10 கொஸ்டின்ஸ். ஸோ 16 இருந்தாலுமே அவங்க 10 கொஸ்டின்ஸ் மட்டும் ஆன்சர் பண்ணால் போதும். டூ ஆஸ் பர் த இன்ஸ்ட்ரக்ஷன் கிவன். ஸோ இதுலேயுமே அவங்க என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்களோ அதை கேர்ஃபுல்லாக ரீட் பண்ணி அது தகுந்த மாதிரி நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். Marks allotted are mentioned against each question or part. ஸோ மார்க்ஸுமே ஒவ்வொரு கொஸ்டினுக்கு பக்கத்தில் பார்த்தோன்னா மார்க்ஸ் அலோகேட் பண்ணியிருப்பாங்க. அதை பார்த்து அது தகுந்த மாதிரி நீங்கள் ஆன்சர் எழுதுனா நல்லது. ஸோ இப்போ நம்ம செக்ஷன் ஏல போகிறோம். செக்ஷன் ஏல அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின். ஸோ 24 மார்க்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா ஃபஸ்ட் ஒன் ஆன்சர் எனி 4 out of the given 6 questions on employability skills. இப்போ கொஸ்டின்ஸ் எல்லாமே எம்ப்ளாயபிலிட்டி ஸ்கில்ஸ் பேஸ் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்தமாக 6 கொஸ்டின்ஸ் இருக்குது. இந்த 6ல் நீங்கள் 4 கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஒவ்வொரு கொஸ்டினுமே 1 மார்க் அலோகேட் பண்ணுறாங்க. இதில் நெகட்டிவ் மார்க் அப்படின்ற கான்செப்ட் இல்லை. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், which of the following is not a type of feedback? ஸோ எது ஃபீட்பேக்கோட டைப் இல்லை அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இங்கே பார்க்கும்போது பாசிட்டிவ் ஃபீட்பேக், நெகட்டிவ் ஃபீட்பேக், நோ ஃபீட்பேக் இது மூணுமே அதோட டைப் தான். நன் ஆஃப் த அபோவ். ஸோ இதுதான் பார்த்தோம்னா கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா இன் ஸ்மார்ட் கோல் வாட் டஸ் ஏ ஸ்டாண்ட் ஃபார்? Artificial, aim, alignment, achievable. So the right answer is achievable. Next, third question, Neha works hard to get the best student award at the end of the year. What type of motivation is this? ஓகேங்களா? ஸோ once again, Neha works hard to get the best student award at the end of the year. What type of motivation is this? So internal, external, both internal and external, none of the above. ஸோ ஆக்சுவலி நேஹா பார்த்தோம்னா ஒரு அவார்டுக்காக தான் அவங்க ஹார்ட் ஒர்க் போடுறாங்க.
ஓகேங்களா. ஸோ இங்கே அவார்டுன்றது அவங்களோட எக்ஸ்டர்னல் ஃபேக்டர். ஸோ த ஆன்சர் வில் பி த எக்ஸ்டர்னல். Next, which of the following shortcut key is used to select all the content of a file? ஒரு ஃபைல் இருக்க எல்லா கண்டென்ட்டும் நம்ம செலக்ட் பண்ணோம் அப்படின்னா என்ன ஷார்ட்கட் கீ? Ctrl+A, Ctrl+X, Ctrl+V, Ctrl+Y. The right answer is Ctrl+A. Next, dash means a product or service that people want. That is demand. Answer is demand. We'll write down. Answer is demand. So full form of SDG is sustainable development goals. So இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்னா SDG, that is sustainable development goal. So next வந்து பார்த்தோம்னா இதில் வந்து பார்த்தோம்னா 6 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து நம்ம 5 அட்டென்ட் பண்ணோம். இது வந்து டோட்டலாக வந்து பார்த்தோம்னா சப்ஜெக்ட் ஸ்பெசிஃபிக் ஸ்கில்ஸ் அது ரிலேட்டடாக வரும். ஸோ ஃபஸ்ட்டு ஒன், டேஷ் இன்க்ளூட்ஸ் மார்ஜின், ஹெட்டர் அண்ட் ஃபுட்டர், பார்டர்ஸ் அண்ட் பேக்ரவுண்ட், பேஜ் ஸ்டைல், பேராகிராஃப் ஸ்டைல், கேரக்டர் ஸ்டைல், ஃப்ரேம் ஸ்டைல். ஆன்சர் இஸ் பேஜ் ஸ்டைல். Next, dash is used to format graphic and text frames including wrapping type, borders and background. So இங்கே வந்து frames அது மாதிரி வந்திருக்கு. ஸோ ஆன்சர் வந்து frame style. Next வந்து பார்த்தோம்னா a dash refers to the vertical or horizontal placement of a graphic in relation to the chosen anchor point. இங்கே vertical or horizontal வரும்போது அது வந்து என்னன்னா alignment. And dash is a model that you use to create other document, that is template. Next one, character style is used to format graphics and text frames, that is false. ஸோ கேரக்டர் ஸ்டைலில் வந்து போல்ட், இட்டாலிக் அதுக்கு தான் நமக்கு வருமே தவிர டெக்ஸ்ட் ஃப்ரேம்ஸ்க்கும் கேரக்டர் ஸ்டைலுக்கும் ரிலேஷன் இல்லை. நெக்ஸ்ட், டேஷ் ரெஃபர்ஸ் டு த ரெஃபரன்ஸ் பாயிண்ட் ஃபார் த கிராஃபிக். ஸோ இதுக்கு வந்து நம்ம ஆன்சர் பார்க்கும்போது ஆங்கரிங் தான் வந்து பார்த்தோன்னா ரெஃபரன்ஸ் பாயிண்ட் ஃபார் தி graphic. Next, answer any 5 out of the 6 question. So next வந்து பார்த்தோம்னா dash and dash link will stop working only if the target is moved, that is absolute hyperlink. So it's not coming. Okay, I will write down absolute. Actually 2 type இருக்கு. அதில் absolute hyperlink தான். It will stop working only if the target is moved. So absolute hyperlink. ஓகேங்களா. Next வந்து பார்த்தோம்னா which of the following is not available in hyperlink dialog box? ஸோ இன்டர்நெட் இருக்குது, டாக்குமெண்ட் இருக்குது, நியூ டாக்குமெண்ட் இருக்குது, டவுன்லோடுன்ற ஆப்ஷன் இல்லை. யூ கேன் ஆக்சஸ் அ வெரைட்டி ஆஃப் dash and other data sources and linked them into Calci worksheet, that is database. Next, a macro is a saved sequence of commands or keystroke that are stored for later use. Yes, that is true. This is the correct definition for a macro.
The file name extension of OpenOffice database is .odp. This is also right extension, and we can arrange our data in ascending or descending order with the help of sorting. So in the concept வந்து பார்த்தோம்னா sorting. Sortingல மட்டும்தான் நம்ம ascending order இல்லை descending order நம்ம arrange பண்ண முடியும். Next வந்து பார்த்தோம்னா இன்னொரு set of question paper. So 6 இருக்குது, அதில் 5 நம்ம ஆன்சர் பண்ண போகிறோம். So next, a dash is an organized collection of data. You can visualize it as a container of information. So இதுக்கு ஆன்சர் வந்து database. Database தான் வந்து பார்த்தோம்னா collection of data எல்லாமே இருக்கும், பார்க்குறதுக்கு container மாதிரி இருக்கும். Next, which one of the following option is different from the other options? So column, attributes, fields எல்லாமே same, tuples மட்டும் வேறு. In the relationship, both the tables must have a primary key column. So ரெண்டு டேபிளும் primary key இருக்கணும் அப்படின்னா அது என்னென்னா 1-to-1 relationship. Next, the dash data types are used for describing numerical values for the field used in the table of a database, that is int or integer. Next, a dash is a set of data values of a particular simple type, one for each row of the table, that is column. So column is the correct answer, column. Next, which of the following is or are the advantages of database? So all of the above, the recovery, backup, data security, so எல்லாமே இருக்கு. So all of the above. Next வந்து பார்த்தோம்னா last set of question. So next, dash is an accessibility feature that assists people that have difficulty using a keyboard or a mouse or both, that is serial key. Dash is an accessibility function which is designed for people who have vision impairment or cognitive disabilities. So serial key இருக்குது, sticky keys இருக்குது, filter key இருக்குது, toggle keys இருக்குது. So எது வந்து பார்த்தோம்னா vision impairment and then cognitive impairment. So that is filter key. So if you found any wrong answer, please comment in the box, I will correct the answer. Next, full form of ISB, that is Internet service provider. Internet service provider. So which of the following is not a wireless technology? DSL, 3G, WiMAX, Wi-Fi. So DSL is the right answer. Next one, mouse key is an accessibility feature that allows people who have difficulty using a mouse. Yes, that is the correct definition of mouse key. And the next one is, to create a strong password, we should use numbers, capital and small letters and some symbols if followed. Yes, that is true. Next, we are moving to the subjective type questions. Answer any 3 out of 5 given questions on employability skills. Answer each question in 20 or 30 words. ஸோ இப்போ எம்ப்ளாயபிலிட்டி ஸ்கில்ஸ்லேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ மொத்தமே வந்து பார்த்தோம்னா 5 கொஸ்டின்ஸ் இருக்குது. இந்த 5ல் நீங்கள் 3 அட்டன் பண்ணுவீங்க. ஸோ ஒவ்வொரு கொஸ்டினுக்குமே 2 மார்க்ஸ். ஸோ வாட் டு யூ மீன் பை விஷுவல் கம்யூனிகேஷன்? ஸோ விஷுவல் கம்யூனிகேஷனோட ஆன்சர் என்ன? ஸோ வாட் டு யூ மீன் பை விஷுவல் கம்யூனிகேஷன்? ஸோ இங்கே வந்து பார்த்தோம்னா விஷுவல் கம்யூனிகேஷன் provides visual communication proves to be effective since it involves interchanging messages only through images or pictures, and therefore you do not need to know any particular language or understanding it. So visual communication சொல்லும்போது வந்து பார்த்தோன்னா இதுக்குன்னு எந்த ஒரு லாங்குவேஜும் நம்ம கற்றுக்கணும் அவசியம் இல்லை. இமேஜ் மூலமாக நம்ம இன்ஃபர்மேஷனை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறோம். ஸோ இதுதான் வந்து பார்த்தோன்னா விஷுவல் கம்யூனிகேஷன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா வாட் இஸ் செல்ஃப் மோட்டிவேஷன்? ஸோ
ஓகே, இங்கே வந்து நம்ம ஆன்சர் வந்து தப்பாக கொடுத்துருக்கோம். ஸோ செல்ஃப் மோட்டிவேஷன் அப்படின்னா என்னென்னா, ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இல்லாமல் நமக்கு நாமே வந்து ஒரு இன்டர்னல் ஃபோர்ஸ் மூலமா ஒரு டாஸ்க்கு வந்து நம்ம அச்சீவ்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா செல்ஃப் மோட்டிவேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து டிஃபைன் வார்ம்ஸ் அப்படின்னா என்னென்னா, these are viruses that replicate themselves and spread to all files once they attack a computer. This make it very difficult to remove them. So worms வந்து பார்த்தோம்னா இதுவும் வந்து ஒரு டைப் ஆஃப் வைரஸ் தான். இந்த வைரஸ் வந்து என்ன ஆகும்னா, ஒன்ஸ் அஃபெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னா அது தனக்கு தானே மல்டிபிள் காப்பீஸாக ரிஃப்ளெக்ட் ஆகும்போது அது ஃபுல் சிஸ்டமோட ஃபைல்ஸுமே ஸ்ப்ரெட் ஆகும். கடைசியில் அந்த சிஸ்டமே வந்து ஃபெயிலியர் ஆகிடும். இது ரிமூவ் பண்ணுறதுன்றது வந்து பார்த்தோன்னா ரொம்ப கஷ்டமான ஒன்று. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா define entrepreneurship. So entrepreneurship is type of self employment where one is running a business to satisfy the needs of the people and looking for ways to make the business better to make profits. ஸோ ஆண்டர்ப்ரனர்ஷிப்ன்றது என்னென்னா, இது வந்து ஒரு செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட். ஸோ செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் பீப்புள் அவங்களுக்குன்னு ஒரு பிஸ்னஸை க்ரியேட் பண்ணி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பீப்புளோட சாட்டிஸ்ஃபைஸை வந்து பீப்புள்ஸோட நீட்ஸை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுவாங்க. அதோட மட்டும் இல்லாமல் அவங்களோட பிஸ்னஸ்லேயும் நல்ல ஒரு ப்ராஃபிட் பார்ப்பாங்க. ஸோ அதுதான் ஆண்டர்ப்ரனர்ஷிப். What do you mean by organic farming? So organic farming is where farmers do not use chemical pesticides and fertilizer to increase their production. ஸோ ஆர்கானிக் ஃபார்மிங்கிறது வந்து பார்த்தோம்னா கெமிக்கலான உருவான அந்த பெஸ்டிசைட்ஸோ இல்லை ஃபெர்டிலைசர் இது எதுவுமே யூஸ் பண்ணாமல் ஆர்கானிக் மெத்தடில் கெமிக்கல்ஸே இல்லாமல் ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணிவிட்டு அக்ரிகல்ச்சர் பண்ணுறது பேர் தான் ஆர்கானிக் ஃபார்மிங். ஓகேங்களா? Next, what do you mean by styles? A style is a set of formats that you can apply to selected pages, text, frames and other elements in your document to quickly change their appearance. When you apply a style, you apply a whole group of formats at the same time. Next வந்து பார்த்தோம்னா செக்ஷன் பியில் சப்ஜெக்ட் டைப் கொஸ்டின் முடிச்சிட்டோம். அதுக்கப்புறமேட்டா வந்து பார்த்தோன்னா சப்ஜெக்ட் ஸ்கில்ஸ்லேருந்து கேட்குறாங்க. இதில் மொத்தமே 6 கொஸ்டின் இருக்குது. 6ல் 4 கொஸ்டின் மட்டும் நம்ம அட்டென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்குமே 2 மார்க் தான். ஸோ ஒவ்வொரு கொஸ்டினுமே 2 மார்க். ஸோ வாட் டு யூ அண்டர்ஸ்டாண்ட் பை ஸ்டைல்ஸ்? ஸோ நமக்கு நல்லாவே தெரியும் ஸ்டைல்ஸ்ன்றது வந்து பார்த்தோன்னா செட் ஆஃப் ஃபார்மர்ஸ். நம்ம இது வந்து ஈஸியாக ஒரு பர்டிகுலர் டெக்ஸ்ட்டை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அதில் வந்து நம்ம பர்டிகுலர் ஸ்டைல்ஸ் வந்து அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து டிஃபைன் செல் ரெஃபரன்ஸ். Cell reference refers to a cell or a range of cells on a worksheet and can be used to find the values or data that you want formula to calculate. So cell reference அப்படின்னா என்னென்னா, இந்த செல் ரெஃபரன்ஸ் வந்து பார்த்தோன்னா ஒவ்வொரு செல் ரெஃபரன்ஸ்க்கும் ஒவ்வொரு வேல்யூ இருக்குது, ஒரு டேட்டா இருக்குது. ஸோ அது மூலமாக நம்ம ஒரு பர்டிகுலர் மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தோன்னா செல் ரெஃபரன்ஸ். நெக்ஸ்ட் டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் ரிலேட்டிவ் அண்ட் absolute hyperlink. Absolute hyperlink will stop working only if the target is moved. ஸோ அதோட டார்கெட் மூவ் பண்ணும்போது absolute link வந்து ஒர்க் ஆகாது. பட் ரிலேட்டிவ் லிங்க் will stop working only if the start and target location change related to each other. But relative link பொறுத்த வரைக்கும் அதோட ஸ்டார்டிங்காக இருக்கட்டும் அதோட டார்கெட் லொக்கேஷனாக இருக்கட்டும் ரிலேட்டிவாக சேஞ்ச் பண்ணும்போது ஃபுல் என்டையர் லிங்க்குமே ஒர்க் ஆகாது. ஸோ இதுதான் வந்து பார்த்தோன்னா டிஃப்ரெண்ட் பிட்வீன் ரிலேட்டிவ் அண்ட் அப்சல்யூட் ஹைப்பர் லிங்க். நெக்ஸ்ட் டிஃபைன் RDBMS. RDBMS அப்படின்னா என்னென்னா ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஸோ இட் இஸ் அ டைப் ஆஃப் டேட்டாபேஸ். இது வந்து டேட்டாபேஸ் ஒரு type. It uses a structure that allows us to identify and access data in relation to another piece of data in the database. Often data in a relation database is organized into table. ஸோ ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட்ன்றது வந்து பார்த்தோம்னா ஸோ 2 டேபிளை வந்து ரெஃபர் பண்ணும். ஒரு டேபிள் இன்னொரு டேபிளை வந்து ரெஃபர் பண்ணி அது தகுந்த மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ் வந்து பர்ஃபார்ம் பண்ணும். ஸோ இதுதான் வந்து பார்த்தோம்னா ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். நெக்ஸ்ட், வாட் இஸ் கிளைண்ட் சர்வர் ஆர்கிடெக்சர்? ஸோ நெட்வொர்க்ஸ் இன் விச் certain computers have
special dedicated tasks providing service to other computers in the network are called client-server network. The computers which provide services are called servers, and the ones that uses the service are called client. So client-server architecture வந்து பார்த்தோன்னா ஒரு ஸ்பெஷல் டெடிகேட்டட் கம்ப்யூட்டர் இருக்குது. அந்த கம்ப்யூட்டரை நம்ம என்ன சொல்லுவோம்னா சர்வர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த சர்வர் என்ன பண்ணோன்னா it provides services to other computer. ஸோ சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணுறவங்க வந்து சர்வர் ஆகும், அந்த சர்வீசஸ் வந்து அக்செப்ட் பண்ணுறவங்க வந்து கிளைண்ட்டாகவும் இருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தோம்னா கிளைண்ட் சர்வர் ஆர்கிடெக்சர். நெக்ஸ்ட், வாட் டு யூ மீன் பை ஹை கான்ட்ராக்ட்? ஸோ ஹை கான்ட்ராக்ட் இஸ் அன் ஆக்சபிலிட்டி ஃபியூச்சர் டு அசிஸ்ட் பீப்புள் வித் விஷன் இம்பேர்மெண்ட். ஸோ யாருக்கெல்லாம் கண் பார்வை இல்லையோ அவங்களுக்காக யூஸ் பண்ணுற ஒரு ஆப்ஷன் தான் இந்த ஹை கான்ட்ராக்ட் ஆப்ஷன். யூ கேன் சேஞ்ச் தி சைஸ் அண்ட் கலர் ஆஃப் ஃபாண்ட்ஸ் அண்ட் த பேக்ரவுண்ட் ஃபார் ஈஸி வியூவிங். ஸோ இந்த ஹை கான்ட்ராக்ட் மூலமாக நம்ம பேக்ரவுண்டோட சைஸ், கலர், ஃபாண்ட்டோட சைஸ் அண்ட் கலர்ஸ் அண்ட் பேக்ரவுண்ட் எல்லாமே நம்ம ஈஸியாக வந்து வியூ பண்ணி நம்ம பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா ரைட் டவுன் த ப்ராசஸ் ஃபார் ரீசைசிங் ஆன் இமேஜஸ். ஸோ இங்கே வந்து பார்த்தோம்னா நெக்ஸ்ட் 2 மார்க் முடிஞ்சதுக்கப்புறம் 4 மார்க் கொஸ்டின்ஸ். ஸோ இதில் மொத்தமே 5 கொஸ்டின்ஸ் இருக்குது. 5ல் 3 மட்டும் நம்ம அட்டன் பண்ணால் போதும். ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 4 மார்க்ஸ் வந்து அலோகேட் ஆகும். ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தோம்னா write down the process for resizing on image. The inserted image might not fit perfectly into the document if it is too big or too small. In these cases, you can use writer to resize the image. ஸோ ஒரு டாக்குமெண்ட் நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கும்போது அதில் இமேஜ் நம்ம இன்சர்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த இமேஜ் வந்து பர்டிகுலர் டாக்குமெண்ட்குள்ளே ஃபிட் ஆகலை, அதாவது ரொம்ப ஸ்மாலாக இருக்குது, ரொம்ப பிக்காக இருக்குது அப்படின்னா அதை வந்து நம்ம டாக்குமெண்ட் தகுந்த மாதிரி ரீசைஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கான ப்ராசஸ் தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணுறோன்னா கிளிக் த பிக்சர் இஃப் நெசசரி டு ஷோ த க்ரீன் சைஸ் ரீசைசிங் ஹேண்டில்ஸ். ஸோ ஒரு பிக்சரை நம்ம இன்சர்ட் பண்ணிவிட்டு அதை செலக்ட் பண்ண உடனே நமக்கு க்ரீன் ரீசைசிங் ஹேண்டில்ஸ் வந்து கிரியேட் ஆகும். இப்போது செகண்ட் ஸ்டெப் வந்து பொசிஷன் த பாயிண்டர் ஓவர் ஒன் ஆஃப் த க்ரீன் ரீசைசிங் ஹேண்டில். த பாயிண்டர் சேஞ்சஸ் ஷேப் கிவிங் அ கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் த டைரக்ஷன் ஆஃப் த ரீசைசிங். ஸோ இப்போ ஏதாவது ஒரு கார்னரை நம்ம கிளிக் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த சைஸை வந்து இன்க்ரீஸோ இல்லை டிக்ரீஸோ பண்ணுறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா கிளிக் அண்ட் ட்ராக் த ரீசைஸ் த பிக்சர். ஸோ இப்போ நம்ம கிளிக் பண்ணி அதாவது ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணும்போது அதோட சைஸ் வந்து சின்னதாகவோ இல்லை பெருசாகவோ மாறும். Now release the mouse button when satisfied with the new size. ஸோ நம்ம ட்ராக் பண்ணும்போது அது மினிமைஸோ இல்லை மேக்ஸிமைஸோ பண்ணி தேவையான சைஸ் வந்ததுக்கப்புறம் நம்ம ரிலீஸ் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து பார்த்தோம்னா ப்ரொசீஜர் ஃபார் ரீசைசிங் அன் இமேஜ். நெக்ஸ்ட், how can an original and edited worksheet be compared? ஸோ இப்போ வந்து ஒரிஜினலும் எடிட்டட் ஒர்க் ஷீட் எப்படி கம்பேர் பண்ணுறது, ஓகேவா? அதுக்கு சம் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தோம்னா open the edited worksheet that you want to compare with the original worksheet. ஸோ ஃபஸ்ட்டு எடிட்டட் ஒர்க் ஷீட் எடுக்கிறோம், அப்போ தான் நம்ம ஒரிஜினல் ஒர்க் ஷீட்டை கம்பேர் பண்ண முடியும். இப்போ செலக்டில் போய்ட்டு எடிட்டில் வந்து கம்பேர்ன்ற ஆப்ஷனை நம்ம கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ண உடனே and open worksheet dialog appears. Select the original worksheet. ஃபஸ்ட்டு எடிட்டடு ஓப்பன் பண்ணுறோம். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் எடிட் மெனு பாரில் போய்ட்டு கம்பேர் டாக்குமெண்ட் அது கிளிக் பண்ண உடனே நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரிஜினல் ஒர்க் ஷீட் எடுக்கிறோம். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா calcifying the marks and changes as follows. All data that occurs in the edited worksheet but not in the original it is identified as inserted. ஸோ நம்ம மாடிஃபை பண்ணது எல்லாமே எதில் இருக்கும் அப்படின்னா எடிட்டட் ஒர்க் ஷீட்டில் தான் இருக்கும். All data that is in your original worksheet but is not in the edited worksheet is identified as deleted. ஸோ இப்போ வந்து ஒரிஜினல் டேட்டாவில் ஒரிஜினல் ஷீட்டில் வந்து பார்த்தோன்னா ஒரிஜினல் டேட்டா மட்டும்தான் இருக்கும். ஸோ அதை வச்சு நம்ம ஈஸியாக கம்பேர் பண்ணிக்கலாம். Next, what do you mean by relationship? Explain the different types of relationship.
Relationship refers to one association or connection between two or more tables. ஸோ ரிலேஷன்ஷிப்ன்றது என்னென்னா நம்ம ஒரு டேபிளுக்கும் இன்னொரு டேபிளுக்கும் நடுவே ஒரு கனெக்ஷன் க்ரியேட் பண்ணி ரிலேஷன்ஷிப்பை வந்து நம்ம க்ரியேட் பண்ணுறோம். When you relate two tables, you don't need to enter the same data in separate table. There are three types of relationship which can be created in tables. Actually, three types of relationship இருக்கு. வந்து first வந்து one to one, second one to many or many to one, third வந்து many to many. So one to one relationship வந்து பார்த்தோம்னா both the table must have a primary key column. One to many அப்படின்னு பார்த்தோம்னா ஏதாவது one of the table must have a primary key column. ஸோ அதுதான் ஒன் டு மெனி. நெக்ஸ்ட் மெனி டு மெனி ரிலேஷன்ஷிப்பில் வந்து பார்த்தோன்னா நோ டேபிள் இஸ் த ப்ரைமரி கீ காலம். ஸோ திஸ் இஸ் நோன் ஆஸ் தி மெனி டு மெனி ரிலேஷன்ஷிப். Next, write short notes on the following. So privacy, data consistency. இப்போ privacy அப்படின்னா என்ன? The privacy rule in a database state that only the authorized user can access the database according to its privacy constraints. To secure data levels are set in the database and the user can only view the data which is allowed to be seen. ஸோ இங்கே வந்து டேட்டா ப்ரைவசி அப்படின்னா என்னென்னா only authorized people only டேட்டாபேஸை யூஸ் பண்ண முடியும். யார்கிட்ட வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு இருக்கோ அந்த பர்சனால் மட்டும்தான் அந்த டேட்டாபேஸை வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ அதுதான் வந்து பார்த்தோம்னா ப்ரைவசி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். Next, data consistency. Data consistency is ensured in a database because there is no data redundancy. Data consistency means there should be multiple mismatching copies of the same data. All data appears consistently across the database and must be same for all the users viewing the database. Moreover, any changes made to the database are immediately reflected to all the users and there is no data inconsistency. So data consistency அப்படின்னா என்னென்னா data redundancy இருக்கக்கூடாது. data redundancy அப்படின்னா duplication of the data. ஸோ duplication of the data ஒரு டேட்டாபேஸில் இருக்கவே கூடாது. அதுதான் data consistency. ஏன் அப்படின்னா ஸோ நிறைய மல்டிபிள் பீப்புள்ஸ் வந்து இந்த ஷேர்டு டேட்டாபேஸை வந்து யூஸ் பண்ணும்போது மல்டிபிள் காப்பீஸ் இருந்தது அப்படின்னா டேட்டா வந்து கன்சிஸ்டன்சியாக இருக்காது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா டேட்டா கன்சிஸ்டன்சின்றது வந்து என்னென்னா டேட்டா ரிடண்டன்சியை வந்து அவாய்ட் பண்ணுறது. Next, state any 4 rules or etiquettes to be followed while chatting on the internet. நம்ம இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு இன்டர்நெட்டில் வந்து நம்ம சேட்டிங் பண்ணுறோம் அப்படின்னா 4 rules வந்து ஃபாலோ பண்ணோம். என்னென்னா அப்படின்னா மெசேஜ் ஷுட் பி ஷார்ட் அண்ட் டு த பாயிண்ட். செகண்ட் வந்து ஆல்வேஸ் இன்ட்ரடியூஸ் யுவர் செல்ஃப் பை நேம் இஃப் யுவர் ஸ்க்ரீன் நேம் டசன்ட் ரெஃப்ளெக்ட். ஸோ ஃபஸ்ட்டு மெசேஜ் வந்து ஷார்ட் அண்ட் பாயிண்ட்டாக இருக்கணும். செகண்ட் வந்து எப்பயுமே நீங்கள் மெசேஜ் பண்ணும்போது உங்களை பற்றி நீங்கள் இன்ட்ரடக்ஷன் கொடுக்கணும். நெக்ஸ்ட், ஆல்வேஸ் ஆஸ்க் இஃப் த அதர் பர்சன் அஸ் டைம் டு சேட் ஃபர்ஸ்ட். ஸோ அதோடு மட்டும் இல்லாமல் இன்ட்ரடக்ஷன் பண்ணதுக்கப்புறம் அவங்க ஃப்ரீயாக அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணணும். நெக்ஸ்ட், இன் அ பிஸ்னஸ் என்விரான்மெண்ட் நோ எக்ஸாக்ட்லி வாட் யூ வாண்ட் டு டிஸ்கஸ். இதே பிஸ்னஸ் சேட்டிங்காக இருந்ததுன்னா நீங்கள் எதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறீங்கன்றத இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட், டைப்பிங் யுவர் மெசேஜ் இன் அப்பர் case is extremely rude. It is considered shouting and very aggressive. ஸோ எப்போயுமே நம்ம மெசேஜ் பண்ணும்போது அப்பர் கேஸில் வந்து டெக்ஸ்ட் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணனா என்ன அர்த்தம் அப்படின்னா நீங்கள் ஷவுட்டிங் அப்படின்னா அக்ரெசிவாக இருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ அவ்வளோதான். ஸோ பார்ட் பி கொஸ்டின்ஸும் நம்ம பார்த்துட்டோம். ஸோ இதுதான் வந்து பார்த்தோம்னா கொஸ்டின் பேப்பர். ஸோ இது மாதிரி தான் கொஸ்டின்ஸ் வந்து எல்லாமே கேட்பாங்க. ரொம்ப சிம்பிளாகவும் ஈஸியாகவும் இருக்கும். ஸோ இந்த கொஸ்டின் பேப்பர் எந்த இயர் கொஸ்டின் பேப்பர்னு அப்படின்னு யாருக்காவது தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்குமே தெரியணும். ஏன்னா நான் நிறைய கொஸ்டின் பேப்பர்ஸ் வச்சுருக்கேன். பட் எந்த இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் எனக்கு தெரியல. ஸோ தெரிஞ்சவங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னும் ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம். நான் கண்டிப்பாக வந்து நான் உங்களோட கொஸ்டின்ஸ்க்கு வந்து நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுவேன். இன்னும் எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும்னாலும் எனக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், இல்லைனா கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக அது ரிலேட்டடாக நான் வந்து வீடியோஸ் வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணி போடுறேன். ஸோ இப்போதைக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே நான் ஆல்ரெடி ஒன் ஷாட் வீடியோஸ் எல்லாமே நான் முடிச்சிட்டேன். இப்போ வந்து போர்ட் பேப்பர்ஸ் நான் எடுத்துகிட்ருக்கேன். நெக்ஸ்ட் வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வேணுனாலும் நான் ஷேர் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம ரிமைனிங் வீடியோஸில் நெக்ஸ்ட் கண்டென்ட்டை பற்றி நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ டியர் ஸ்டூடெண்ட். தேங்க்யூ ஸோ மச்.